ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் தான் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்று தான் பாட்காஸ்ட்டை சொன்னேன், எனக்கு வந்து வாய்ஸ்லாம் வந்து சரியாயிருச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி மறுபடியும் உள் வாங்கிருச்சு. திருச்செந்தூர் கடல் உள் வாங்கின மாதிரி என்னோடய வாய்ஸ் வந்து மறுபடியும் வாங்கிருச்சு. மீட் மிஸ்டர் மித்துன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் சேனல், ஒரு ரியாக்ஷன் சேனல் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து இந்த ஹெட்செட் போட்டிருந்தேன். சரி, இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி, சிவன் பற்றி பேசலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சிவன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அது மைண்ட் செட் பண்ணிவிட்டு உட்காருவோம். மைண்ட் செட்னா ஸ்கிரிப்ட் கிடையாது. இப்படி பேசலாம், இது பண்ணலாம், இதுக்கப்புறம் இப்படி தாங்க சிவன், இப்படி தாங்க நான், இப்படி தாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துலாம் என்னால் பேச முடியும் 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் யோசித்து அதுக்கப்புறம் பேசலான் இருக்கேன். யோசிச்சுன்னா என்னோடய லைஃப்பில் அவர் எப்படி கனெக்ட் ஆனார், நான் எந்த இடத்துலேருந்து சிவன் ரொம்ப நான் விரும்ப ஆரம்பித்தேன், சிவன் பற்றின என்னோடய புரிதல் என்னென்ட்டு ஸ்கிரிப்டெலாம் இல்லாமல் பேசிக்காக ஒரு தாட் இருக்குல்ல, அப்படியே உட்காந்து ஆன் த ஸ்பாட்லேயும் பேசலாம், இல்லைன்னா அப்படிலாம் இல்லை. பட்டு அது வந்து கொஞ்சம் நல்லாவே பேசக்கூடிய ஒரு டாப்பிக்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சில விஷயங்கள் ரீகால் பண்ணிவிட்டு, சில விஷயங்கள் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு, சில பேசிக்கான நாலேஜஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி, அப்போ இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒரு ஹியூமரஸான ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ட்ரெயினில் போகும்போது. ஸோ அதை வந்து இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ரீசெண்டாக இந்த கில்லுன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். ப்ரைமில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரைமா ஹாட் ஸ்டாரில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, பார்த்தேன். ரொம்ப ராவாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வைலன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், நடு மண்டையை கத்தியை வச்சு பொறுமையாக பொழக்கிறது உங்களுக்கு பிடிக்கும், அறுக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த படம் பார்க்கலாம். ஏன்னா ஓவராலாக ஒரு மேக்கிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த படம். நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் கொஞ்சம் வைலன்ஸ் ஜாஸ்தி, அதனால் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு போகிற போக்கில் நம்ம கில்லுன்னு ஒரு படம் பார்த்தேன், அது மூலமாக எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல போய் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து பாப்கார்னில் எடுத்து வச்சுக்கிட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு சீன்லேயே மண்டையை பொழப்பானுங்க. அப்புறம் என்னைய பிடிச்சி திட்டக்கூடாதுல்ல, அதுக்கோசரம் சொல்லிட்டேன். இந்த படம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது மிலிட்ரி மேன் வேறு. ஸோ எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன வயசில் வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் படித்தேன். அந்த டைமில் கொஞ்சம் நல்ல ஒரு 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 ஃபேஸ் ஆஃப் லைஃப். அப்போ ஒரு பெரிய ஸ்கூலில், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து நான் படித்தேன். அங்கே வந்து ஃபாரின் டூர்லாம் கூப்பிட்டு போனாங்க, நாசாக்கெலாம் கூப்பிட்டு போனாங்க. நம்புற மாதிரி இல்லைல்ல, சத்தியமாக நான் அந்த டூருக்கு போக முடியல. ஏன்னா அதுக்கு அப்போவே லேக்ஸ் கணக்கில் செலவாச்சு. நான் எங்கள் வீட்டில் கேட்கல. ஆனால் நார்த் இந்தியா டூருக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு எங்கள் வீட்டில் என்னை அனுப்பி வச்சாங்க. 2 டைம் போயிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நார்த் இந்தியா டூர். போகும்போது ட்ரெயின், வரும்போது ஃப்ளைட்டாக, இல்லை 2 டைம் போயிட்டு. நாமக்கல்ல சின்ன வயசு வேறு. அப்போ இந்த ட்ரெயின் ஜேர்னியில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. அது ஒரு ஹியூமரஸான விஷயம், அதனால் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. ஸோ அதை தான் ஷேர் பண்ணலாம். அப்படி அது ஹியூமரஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆப்போசிட்டில் இருக்கிறோட ஷூஸ்லேருந்து யோசிச்சு பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். பேசுகிறானே தவிர்த்து பாம்பு எடுத்து வெளியே விட மாட்டேங்கிறானே அப்படின்னு இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் இருங்க, ஒருங்களெல்லாம் ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்குள்ளே போவோம். வழக்கம் போல தான். ஸோ அந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஆப்போசிட் பர்சனோட ஷூஸ்லேருந்து பார்த்தா கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம் தான். பட் நம்ம கொஞ்சம் ஹியூமரஸாகவே அதை அப்ரோச் பண்ணுவோம். ஏன்னா எப்போயோ நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உட்காந்து ஆப்போசிட்டில் ஒரு பாவம் ஆச்சா போச்சான்னு பேசிக்கிட்டு எதுக்கு ஜாலியாக பேசிட்டு கடந்து போயிடுவோம். ஓகே, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ட்ரெயின் ஜேர்னிலாம் போகும்போது நார்த் இந்தியா சைடு ட்ரெயின் போனாலே வந்து அங்கே இருக்க டிடிஆரே வார்னிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன வயசில் நான் பண்ண பெரிய ட்ரெயின் ஜேர்னி அதுதான். இட் டுக் 2 டேஸ்ன்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் ஷிம்லாவில் ரீச் ஆகிறக்கோ, டெல்லியில் ரீச் ஆகிறக்கோ, ஆக்ராவோ எங்கேயோ எங்கள் ஸ்பாட்டு. அங்கேருந்து ஆக்ரா, ஷிம்லா, இந்த குதிப் மினார், அக்பர் ஃபோர்ட்டு, அப்புறம் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு 2 டேஸ், 10 டேஸ் ட்ரிப்பு. கடைசியில் ஒரு 2 டேஸ் வந்து ஹிமாலயஸ்லாம் கூப்பிட்டு போனாங்க. கேர்ள்ஸு பாய்ஸுன்னு எல்லாருமே. அங்கே போய் 2 பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி நல்ல செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த வயசில் அது நடந்தனால சில விஷயங்கள் ஞாபகம் இல்லை. பட் அந்த வயசுக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கேதரிங் தான். இன்னும் சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. நான் போனோடனே என் பர்ஸை தொலைச்சிட்டேன். அந்த பர்ஸில் ஒரு 500 1000 இருந்துச்சு. நான் சின்ன பையன், என் லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய ட்ராமா அது. அந்த வயசில் ஆட்டையை போட்டானுங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு ஹிந்திக்கார பையா தான் ஒருத்தர், ட்ரிம்மரோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று விற்றுக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு ரேட் சொன்னார். அதுலேருந்து இந்த எங்கள் பசங்கள்லாம் போய் இந்த பேரம் பேசுகிறேன் அப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. குட்டி பசங்க தான் நாங்களாம். குட்டி பசங்கன்னா 6th 7th அந்த மாதிரி. அதில் எங்கள் கூட சீனியர்ஸ்னு வருவானுங்கள்ல, 2 வருஷம் மூத்தவனுங்க, 9வது 10வது படிக்கிற பாய்ஸ்லாம் எங்கள் கூட வந்தாங்க. அருண் அண்ணா, அவர் பேரில் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா என்னை அசைன்மெண்ட் எழுத சொல்லி டார்ச்சர்லாம் பண்ணார். நான் எழுதி கொடுக்கல, அது வேறு விஷயம். அவர்லாம் வந்திருந்தார், நல்ல அண்ணா தான். அவர்லாம் வந்திருந்தார். அவர்லாம் அந்த பேரம்லாம் பேசுவாங்கள்ல, அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் அந்த பையா ஒரு மாதிரி இந்த குட்டீஸ்லாம் பார்த்து குஷியாகி எல்லா ப்ராடக்ட்ஸும் லிட்ரலாக ஃப்ரீயாக கொடுத்தாரு. இப்படியும் இருக்காங்க, லிட்ரலாக ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. நல்லா ஞாபகம் இருக்காது.
என்னடா என்னப்பா இப்போ யோசிச்சு பார்த்தா ஷாக்கிங்காக இருக்குது. அப்போல்லாம் மணி பற்றின பெரிய பெரிய ஐடியா இல்லை, பெரிய அதோட வேல்யூலாம் ஓரளவுக்கு தானே தெரியும் அந்த வயசில். எப்படிடா ஃப்ரீயாக கொடுக்க தோணுச்சு உனக்கு என்னென்னலாம் தெரில, ஏதோ ஃப்ரீயாலாம் கொடுத்தாரு. இவனுங்கெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டுலாம் வந்தாங்க. அப்புறம் எங்கள் சார், எங்களோட கரஸ்பாண்டன்ட் மேமோட ஹஸ்பண்ட் எங்கள் சார், அவர் வந்து அப்புறம் அந்த பையாவை கூப்பிட்டு ஒரு அமௌண்ட்லாம் கொடுத்து அவர் அமுச்சு விட்டார். அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது பேச பேச. ஸோ நான் அந்த டெல்லி டூரில் அதெல்லாம் போயிருக்கேன். அப்போ ட்ரெயினில் போகும்போது நாங்கள் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருந்தோம். ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதில் சைடில் வந்து அங்கங்கே பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க, நார்மல் பேசஞ்சர்ஸும். இந்த சைடில் இருப்பாங்கள்ல, சைடு விண்டோக்கு சைடில் அங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக நாங்கள் ஆக்குப்பைடு ஸ்டூடெண்ட்ஸாக. ஸோ எங்ககிட்ட இந்த பெரியவங்கலாம் வந்து நிறையா பேசினாங்க, இன்ட்ராக்ட் பண்ணாங்க. நிறையா குட்டீஸ்லாம் ஒரே இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு குஷியாகும்ல. அப்படி தான் ஒருத்தர் வந்து ரொம்ப அவர் குஷியாகலை, எங்ககிட்ட நல்லா பேசினார். 2 days ஜேர்னி வேறு, கொஞ்சம் நிறையா பேச்சு கொடுத்தாரு. எங்கள் பக்கத்தில் ஹிந்தி மேம் இருந்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க வந்து க்யூட்டாக இருப்பாங்க, எனக்கு ஹிந்தி மேம். அப்போயே உனக்கு தெரியும், இப்போ யோசித்து பார்க்கும்போது தான் க்யூட்டாக இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க. அப்போது ஒருத்தர் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தார் எங்ககிட்ட. அவர் வந்து அப்புறம் தான் சொன்னார், நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான், என் ஃப்ரெண்டு, இன்னொரு பையன் 3 பேர் தான் உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் எங்கள் கம்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே எங்கே இருந்தார். அதனால நைட்டு கதையெல்லாம் அடிச்சுட்டு போய்கிட்டு இருந்தோம். எங்கள் மேம் வந்து அப்பப்போ அந்த ஐஸ் வச்சுப்பாங்கல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, யார் கூட பேசுகிறா, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து லைட்டாக அப்படியே பிட்டு போட்டுட்டு இருந்தார். எங்கள் மேம் முன்னாடி அப்படியே சீன் போட்டுக்கிட்டு இருந்தார். அது எங்களுக்கு அப்போ தெரில. அப்புறம் அவர் ஒரு மிலிட்ரி மேன் அப்படின்னு சொன்னார். அந்த மிலிட்ரி பற்றி நிறைய கதையெல்லாம் சொன்னார். ஆளும் நல்லா புஜிட்டிக்காக ஜெய்ஜாண்டிக்காக ஒரு மாதிரி இருந்தார். பட் ரொம்ப தன்மையாக, ரொம்ப கைண்டாக, அன்பாக பேசினார். பேசிட்டு அந்த ட்ரெயின் ஜேர்னி விட்டு அவர் இறங்கும்போது எங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பென் கொடுத்தாரு. எனக்கு 3 பேர்த்துக்கு என்னமோ ஒன்று கொடுத்தாரு. அதில் ஒரு தற்கூரி, உங்கள் வாட்ச் சூப்பராக இருக்குது அங்கிள், உங்கள் வாட்ச் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டான். அந்த தற்கூரி நான் தான். அப்போல்லாம் மணியோட வேல்யூ தெரியாது, அவர் என்ன வாட்ச் கட்டியிருக்காரு, அது பிராண்டடாக என்னென்னு ஒன்றுமே தெரியாது. ஏதோ ஒரு யதார்த்தமாக கேட்டுட்டேன். அவர் மேலே இங்கிலையும் பார்த்துட்டு, இல்லை கண்ணு இதெல்லாம், அவர் தமிழ் தான், இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, என்னோடய ஒய்ஃப் கிஃப்ட் பண்ணாங்க எதுவும் சொல்லி சமாளித்து போயிட்டாங்க. எங்கள் ஹிந்தி மேம் வந்துட்டு, வெரி சாரி டு மேக் யூ அன்கம்ஃபர்டபுள் சார் அப்படி இப்படின்ட்டு அங்கே ஏதோ ஒரு ட்ராக் ஓடிச்சு. அப்புறம் அவர் இறங்கி போயிட்டார். அப்புறம் எங்கள் பிடி சார் ஒருத்தர் வந்தார் எங்கள் கூட. எங்கள் பிடி சார் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அந்த பையனுக்கு பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். எனக்கு பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், எங்கள் பிடி சாருக்கு இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். அந்த பக்கம் அந்த விண்டோ சீட்டில் எங்களோட மேம், ஹிந்தி மேம் தான். அங்கே தான் இங்கே உட்காந்துருந்தாங்க. ஓகேவா, சரியா எனக்கு ஞாபகம்லாம் இல்லை. இப்போ தான் அந்த சம்பவம் நடக்க போகுது. இந்த மிலிட்ரி கதை வந்து இதில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்தார், ரொம்ப தன்மையாக பேசினார். நான் அந்த கில் படம் பார்த்தேன், அதுலேயும் 2 மிலிட்ரி மேன் தான் ட்ரெயினில் வருவாங்க. ஸோ எனக்கு அவர் ஞாபகம் வந்தார். ரொம்ப வருஷம் கழிச்சு, இப்படி ஒரு மனுஷன் நம்ம பார்த்தோம்ல, பேசணும்ல, இப்போலாம் நம்ம அவரோட மெமரிஸில் இருப்போமா, அவருக்கு கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்குமா, மறுபடியும் அந்த மனுஷனை நான் யதார்த்தமாக என் லைஃப்பில் ஏதோ ஒரு ஃபேஸில் நான் கடந்து வந்திருக்கலாம், அவர்கிட்டயே நான் மறுபடியும் பேசியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் தானே தெரியாமல் போகுதில்ல. லைஃப்பை சில விஷயங்கள் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. அது எனக்கு அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருக்குதுன்னு சொல்கிறதா, அதான் விசித்திரமாக இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம மெமரிஸில் இருக்கிறது தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்க விஷயங்கள். நம்ம மெமரிஸில் அது இல்லை அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு நம்ம நம்புகிறோம். சில விஷயங்கள்லாம் ரொம்ப யோசிச்சோம்னா கான்ஸ்பிரசி தியரிஸ்குள்ளே போயிடுவேன், டாபிக் மாறிடும். அதனால் அதை விட்டுருவோம். சொல்கிறேன். அப்புறம் எங்களோட பிடி சார் உட்காந்துருந்தார். பிடி சாரா ஏதோ ஒரு சாருங்க, எங்களுக்கு ஏதோ பிடி சார் தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். எங்கள் பிடி சார் உட்காந்துருந்தாங்க, எங்கள் ஹிந்தி மேம் இருந்தாங்க, நாங்களாம் அங்கே இருக்கோம். அப்போ தான் வந்து இந்த கண்டக்டருங்கிறேன் சாரி, ஏதோ லோக்கல் பஸ்ஸில் போகிற மாதிரி ட்ரெயினில் வந்த டிடிஆர்லாம் வந்து வார்னிங்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த ஏரியா கொஞ்சம் மோசமான ஏரியா, பி கேர்ஃபுல், உங்கள் லக்கேஜஸ் சேஃபாக வைங்க, விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அங்கே அந்த ஓரத்தில் சொல்லிட்டு வராரு. எங்கள் மேம் அதெல்லாம் இப்படி திரும்பி பார்க்குறாங்க, கேட்குறாங்க, ஏதோ சொல்ல வராங்க எங்கள் சார்கிட்ட. நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, நாங்கள் பாட்டு கேஷுவலாக உட்காந்துருக்கோம், கதை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, எங்கள் மேம் கிட்ட கடலை போட்டுக்கிட்டு, எங்கள் சார்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு. இந்த ஆஃப் த ஸ்கூல் ஒரு மேமோ சாரோ அவங்கக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக தெரிவாங்க நம்மளுக்கு அந்த வயசில். அது அவங்களுக்குமே அப்படி தான். அந்த ஸ்கூல்னு வரும்போது அந்த பொறுப்பு வந்துடுது அவங்களுக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆஃப் த ஸ்கூல்னு வரும்போது கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் ஈஸியாகிடுறாங்க. ஸோ ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் நல்லா பேசிகிட்டு இருந்தோம் அந்த மனுஷங்கிட்ட, எங்கள் மேம் கிட்டலாம் ஜாலியாக பேசிக்கின்னு உட்காந்துட்டு இருந்தோம். பொழிச்சுன்னு ஒரு சவுண்டு. அவர் விண்டோ மூடுறதுக்கு முன்னாடி அவர் விண்டோவிலேருந்து வந்து ஒரு சாணி டங்கு மூஞ்சில் அடிச்சுதுங்க. நல்ல வேலை நான் அதை மிதிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. எங்களுக்கெல்லாம், நாங்கள் குட்டி பசங்க, எங்களுக்கு விவரம் தெரியாது, சிரிச்சிட்டோம்.
நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் சிரிச்சிட்டோம். எங்களுக்கு குபேர் சிரிப்பு மூமெண்ட் வந்துருச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அப்படி வச்சு பார்த்த ஒரு சாரு ரெஸ்பெக்டட் பர்சன்ஸ் தான். ஆனால் அவரோட ஷூஸ்லேருந்து யோசிச்சு பார்க்கும்போது லிட்டரலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் இந்த குட்டீஸ் மட்டும் இருந்தால் கூட ஓகே, மேம் வேறு உட்காந்துருக்காங்க, அது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆனால் அங்கே தான் நான் சொன்னேன்ல, லைஃப் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திங்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நம்ம ஒரு பெர்ஸ்பெக்ஷனில் ஒன்று யோசிச்சுருந்துருப்போம், ஆனால் அங்கே சிம்பத்திங்கிற ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சு. இதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு போல். அந்த மேமுக்கு ஒரு மாதிரி அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க, அந்த சாருமே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டார். ஏன்னா ஜன்னல் எதிர்பார்க்கவே இல்லைங்க, ஏதோ ஒரு வடக்கு பயம் எங்கேருந்தோ அந்த சாணியை வந்து சைக்கோஸாக இருக்கானுங்க லிட்ரலாக. அந்த சைடில் தான் எல்லாருமே இப்படின்னு சொல்ல வரல, ஆனால் நிறைய பேர் அப்படி சுற்றுறானுங்க. ஓவராலாகவே நம்ம பேசுவோமே, ஏன் நார்த் இந்தியா சவுத் இந்தியான்ட்டு, ஆனால் ஓவராலாகவே பேசும்போது அவனுக்கு தோணுது பாருங்களேன், ஒரு சாணியை எடுத்து உள்ளே அடிக்கணுன்ட்டு. என்ன அது எப்படி அது தோணுது? ஒரு 4-5 பசங்க ஃபன்னுக்காக அப்படியும் பண்ணுறானுங்க. ஆனால் சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. நீ சாணியை எடுத்து தூக்கி போடு, ட்ரெயின் மேலே அடி. நம்ம வந்து நல்லா கை வீசி நடக்கிறது நம்மளோட சுதந்திரம். அது மற்றவங்க கண்ணை குத்தக்கூடாது, அது நம்ம லிமிட். இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும் ஒரு ஹியூமன். நான் இப்படி தான், நான் கை வீசிட்டு நடப்பேன், இது என்னோடய வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை, மை ரூல்ஸ் மை லைஃப், நோ ரூல்ஸ் ஃபார் மீன்ட்டு சொல்லி இந்த லூசுக்கு முட்டை மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. இல்லை சொல்கிறேன் அதில் ஒரு அர்த்தமே இல்லை. காற்றுல கை வீசி நடக்கிறது நம்ம சுதந்திரங்கிற அறிவு இருக்கணும், அது மற்றவங்க கண்ணை குத்தக்கூடாதுங்கிற பேசிக் ஹியூமன் திங் இருக்கணும். இவனுங்களாம் அப்படி பண்ணுறானுங்க. இவர் மூஞ்சில் அடிச்சுட்டு ஒரு மாதிரி நக்கி பார்த்தேன், ஒரே புளிப்பு. நல்ல வேலை நான் அதை மிதிக்கல, அப்படி ஆகிட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நாங்களாம் கொஞ்சம் சிரிச்சிட்டோம். அப்புறம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தார். பட் அங்கே தான் சொன்னேனே, டிஃப்ரென்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் கடவுள் அதனால தான், இந்த இயற்கை அதனால தான் படைச்சிருக்கு போல். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் சிரிப்புங்கிற எமோஷன்ஸ் எமோட் ஆகுது. ஒரு ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கக்கூடிய ஒரு மேமுக்கு சிம்பத்திங்கிற ஒரு எமோஷன் எமோட் ஆகுதுல்ல. எவ்வளோ பாருங்களேன், ஹியூமன்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க பாருங்கள். சொல்கிறேன், இதுதான் அந்த காமெடியான இன்சிடென்ட்டுன்ட்டு சொன்னேன். நேக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்கள் காண்டானீங்களே அது போதும், இந்த பாட்காஸ்ட் பார்க்க வந்து காண்டானீங்களே அது அப்படின்ட்டு சந்தான மாதிரி டீல் பண்ணிட்டு போக வேண்டியது தான். சொல்கிறேன், இது இன்னும் கொஞ்சம் இந்த வாய்ஸ்லாம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நல்ல ஃப்ளோவில் இருந்தேன்னா இன்னுமே கொஞ்சம் எமோட் பண்ணி ஹியூமரஸாக சொல்லியிருந்திருப்பேன். முடியல என்னால். பட் அது ஒன்று நடந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு அதான், அங்கே வந்து நாங்கள் டெல்லி டூர் போகிறப்போ பாய்ஸோட பஸ்ஸு க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பசங்களை சூஸ் பண்ணி கேர்ள்ஸ் பஸ்ஸுக்கு அனுப்பணுங்க. அப்போ வந்து சூஸ் பண்ணும்போது அங்கே கெவின் ஒருத்தர் தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு வயசு ஜூனியர், ஆனால் அவனுக்கு தெரியாத அப்பயே அவன் ரொம்ப 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 வெல் ஆஃப் ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து அங்கே சேர்ந்தான். அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியே சேர்த்தாங்க, இவன் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, யூ ஷுட் டேக் இம் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி எங்கள் டீச்சர்ஸ் கிட்டலாம். எங்கள் கரஸ்பாண்டன்ட் மேம் வந்து ரொம்ப போல்ட், அவங்க வந்து உண்மையான சிங்கப்பெண்ணுக்கான இது அவங்க தான். சீரியஸாக நான் சொன்ன ஸ்கூல் என்னென்னு சொல்லாமா கூடாதா எனக்கு அதான் தெரில. நான் எதுவும் நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்னு இது இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ இது பெரிய ஸ்கூலு, இப்போ இது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான், நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க ஓப்பன் பண்ணது மேட்டுப்பாளையத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான். அந்த ஃபஸ்ட்டு சேர்ந்த பேட்சில் நானும் ஒருத்தன். எனக்கு 2 ஸ்கூல்ஸ் காட்டினாங்க. ஒன்று மேட்டுப்பாளையத்துக்கு அந்த ஊட்டிக்கு அடிவாரத்துலேயே இருக்கும், சச்சிதானந்தாவா என்னமோ அந்த ஸ்கூல் பேர். இன்னொன்று இந்த ஸ்கூல் காட்டினாங்க. எங்கள் அப்பா சூஸ் பண்ண சொன்னார். இல்லை மேலே மான்ஃபோர்ட்டுன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே போறியா அப்படின்னு கேட்டார். ஏன்னு தெரிலச்சா, இப்போ எனக்கு சத்தியமாக இவ்வளோ அறிவு எனக்கு இப்போ இருந்துச்சுன்னா நான் எங்கள் அப்பா காலில் உருண்டு பிறண்டு கெஞ்சி கூத்தாடி ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். எனக்கு ஹில்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அப்பா அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்பயும் தான் இல்லை சொல்கிறேன். ஆனால் இதுவுமே ஹில்ஸுக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் தான். ரொம்ப கிளைமேட் ப்ளசண்ட்டாக இருக்கும் மேட்டுப்பாளையத்தில். எனக்கு இன்னும் சில மெமரிஸ் இப்போ பேச விவிடாக ஞாபகம் வருது. என் ஹாஸ்டல்லேருந்து என் விண்டோவை திறந்து வச்சு எனக்கு அப்பர் காட்டிலேருந்து அந்த விண்டோ வியூவில் பார்த்தேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக எங்கள் ஸ்விம்மிங் பூல் தெரியும், பின்னாடி டென்னிஸ் கோர்ட் தெரியும், அதுக்கு பின்னாடி ஒரு ஹில்ஸ் இருக்கும் குட்டியாக, அதுக்கு பின்னாடி ஊட்டியே தெரியும். நைட்லாம் நான் அந்த விண்டோவை திறந்து வச்சுட்டு அந்த ஊட்டியில் அங்கங்கே அந்த லைட் தெரியும்ல, நான் இங்கேருந்து அங்கே யோசிச்சு பார்ப்பேன், சரி இப்போ நம்ம அங்கே இருந்தோம்னா அந்த லைட்லாம் நம்மளுக்கு பக்கத்தில் தெரியும்ல, அங்கே இருந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் குளிரும்ல. இந்த மாதிரிலாம் நிறையா தாட்ஸ் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு நல்ல மெமரிஸ். அந்த ஸ்கூல் வந்து SSVM, ஸ்ரீ சரஸ்வதி வித்யா மந்திர், மேட்டுப்பாளையம். நாங்கள் தான் படித்தோம் ஒரு 3 years. ஸோ என்னைய 2 தத்திங்களை கூப்பிட்டு இந்த கேர்ள்ஸ் பஸ்ஸில் போடணும். கெவினுங்கிறவனை யாரெல்லாம் வரீங்க பாய்ஸ் அப்படின்னோடனே எல்லாம் தலையை கீழே குனிச்சிட்டோம், மேலே பார்க்குறோம், கீழே பார்க்குறோம், தலையை சொரிக்கிறோம். கெவின் மட்டும் கை தூக்குறேன், மேம் ஐம் கம்மிங், நீ மட்டும் உட்காரு, உன்னைய மட்டும் நான் சேர்த்து அமைதியாக உட்காருன்ட்டாங்க எங்கள் மேமு.
அப்புறம் ஏன்னா கரஸ்பாண்டன்ட் மேமோட பொண்ணு அந்த கேர்ள்ஸ் அவங்களும் வந்திருந்தாங்க டூருக்கு. அவங்க பேர் முதற்கொண்டு தெரியும், அதெல்லாம் வேண்டாம். இப்போல்லாம் அவங்க பெரிய பெரிய வேண்டாம் சில விஷயங்கள் மூடின்னு இருக்கும். அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்கள இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். நான் ஆர்ஜேவாக ஆனதுக்கப்புறம் ஒரு இளையராஜா கான்சர்ட் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணோம் ஈரோடில். அந்த ஈரோடுக்கு அந்த ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னை சுத்தமாக ஞாபகம் இல்லை. பட் சின்ன வயசில் நான் அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் படிக்கும்போது சொல்கிறேன், கிட்டத்தட்ட நான் அவங்க பெட்டு மாதிரி. என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் கரஸ்பாண்டன்ட் மேமுக்கு யமுனான்னு ஒரு மேம் இருந்தாங்க, என்னோடய இங்கிலீஷ் மேம். அவங்களுக்குலாம் நான் ஃபேவரேட் சைல்டு. எலிசபெத்னு ஒரு மேம் இருந்தாங்க, என்னோடய சயின்ஸ் மேம். அவங்களுக்கு வந்து நான் கௌஷிக்னு ஒருத்தர் இருந்தான், அவன் இன்னும் 2-3 பேர், நாங்களாம் ஃபேவரெட்டு. அப்புறம் ஆஷான்னு ஒரு அக்கா, ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க அக்காங்கிற சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அப்புறம் ஸ்ரீவித்யான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, மோஸ்ட் ஃபேவரெட். இப்போல்லாம் எங்கே இருக்காங்க என்னன்னே தெரில. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அவங்கக்கிட்டலாம் பேசணும், எப்படி இருக்காங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. அதே மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் 11th 12th. அப்போ ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிஸ்ட்ரி சார் எனக்கு ரொம்ப ஃபேவரெட். நான் லிட்ரலாக எஃப்எம்மில் சேர்ந்ததுக்கப்புறம் பாய்ஸ் ஸ்கூல் தான், வித்யா விகாஸ் ஹையர் செகண்டரி பாய்ஸ் ஸ்கூல் தான். அங்கே போய் நான் கேட்டுட்டுலாம் வந்தேன், அந்த சார் இருக்காரா, இப்போ எங்கே போயிட்டாரு, அவர் காண்டாக்ட் நம்பர் கூட கிடைக்குமா, அவர் வேறு ஸ்கூல் போயிட்டாருப்பா, அவர் காண்டாக்ட் நம்பர்லாம் இல்லை, என் காண்டாக்ட் நம்பர் எடுத்துக்கோ, நான் ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்கிறேன்ட்டு ஒரு மேம் அவங்க காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து 2-3 டைம் கேட்டு ஃபாலோ அப் பண்ணேன். அந்த மேம் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி தெரில, அதனால நான் அந்த முயற்சி விட்டுட்டேன். ஆனால் அந்த ஸ்ரீனிவாச சார்லாம் எனக்கு மறுபடியும் ஒரு டைமாச்சும் லைஃப்பில் பார்க்கணும். எனக்குலாம் லிட்ரலாக இந்த 18+ங்கிறது, இந்த செக்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப தயக்கமாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான மைண்ட் செட்டெல்லாம் ஒரு டீச்சராக அவர் தான் எனக்குன்ட்டு இல்லை, எங்கள் கிளாஸ் பசங்க எல்லாத்துக்குமே அவர் தான் அதை உடச்சி விட்டார். ரொம்ப ப்ராக்டிக்கலான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். சில க்ளீஷேவான டாபிக்ஸ்லாம் எங்களுக்குள்ளே உடச்சி விட்டார். எங்கள் மைண்ட் செட்டை கொஞ்சம் ப்ராட் ஆக்குனார். அவரோட வேல்யூஸ் வந்து அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்து நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் தான் புரியுது. அவரோட கான்டாக்ட் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஸ்ரீனிவாசன் கெமிஸ்ட்ரி சார், திருச்செங்கோடு. யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரிஞ்சால் என்னத்தை, எனக்கு பார்க்குற 1000 பேரில் என் குடும்பத்துலேயே ஒரு 40 பேர் பார்த்துருவாங்க, மிச்சம் இருக்கிறதுலாம். ஸ்ரீனிவாஸ் சார்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். பட் சொல்கிறேன், இவங்கெல்லாம் என்னென்னாங்கன்னு தெரில. ஸ்ரீவித்யா அக்கா மேம், அவங்களுக்குலாம் நான் ரொம்ப ஃபேவரெட்டு. அந்த மாதிரி ஜாலியாக இருந்துச்சுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், அந்த டூருக்கு ஸ்ரீவித்யா மேம் வந்திருந்தாங்க. ஸோ கேர்ள்ஸ் பஸ்ஸு அடிமட்ட கூமுட்டையை தான் கூப்பிடுவாங்க. என்னைய கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போல்லாம் என்னைய கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு பெருமையாக ஃபீல் பண்ணுறதா, நம்ம ஒரு ஆளையில் கேவலமாக ஃபீல் பண்ணுறதா, எதுவுமே தெரில. அப்புறம் அங்கே போனேன். அங்கே எனக்கு த்ரிஷான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க, த்ரிஷா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்காவும் இப்போ என்ன ஆனாங்கன்னு தெரில. அந்த அக்காவோட ஒரிஜினல் பேர் வேறு ஏதோ, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் த்ரிஷான்னு தான் கூப்பிடுவாங்க. நானும் த்ரிஷாக்கான்னு அந்த டூருக்கு அப்புறம் எங்கே நான் அவங்கள பார்த்தாலும், ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே பார்த்தாலும் நான் பேசுவேன். அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு அந்த டைம் பீரியட். அப்புறம் எங்கள் கரஸ்பாண்டன்ட் மேமோட பொண்ணு, அவங்க கூட தான் அங்கே பக்கத்தில் தான் சீட் இருந்துச்சு. அங்கே தான் உட்காந்து நான் லிட்டராக ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். நாங்கள் நிறையா பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்போயே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேர்ள்ஸ் பஸ்க்குள்ளே போகும்போது கொஞ்சம் ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு ரொம்பவே. ஏன்னா நான் ஒரு 10 பசங்க இருக்கிற இடத்துல கூட ஒரு பொண்ணுனால் வந்துட்டு போயிட முடியும். ஒரு 10 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஒரு பையனால், அது மென் சைக்காலஜியா இல்லை விமன் சைக்காலஜியானே தெரில. நான் அந்த சுச்சுவேஷன் என் லைஃப்பில் 2 டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த ஸ்கூல் பஸ்ஸில், அவங்க கூட தான் 2 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கெஞ்சி கூத்தாடி இல்லை, அப்புறம் ஆள் மாற்றி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை டூர் ஃபுல்லாகவே அவங்க கூட தான் சுற்றிட்டு இருந்தேனா, இல்லை அப்புறம் ஏதோ ஆள் மாற்றி விட்டாங்க. மேம் நான் பசங்க கூட போய், ஏன்னா எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தானுங்க. மேம் நான் பசங்க கூட போய் உட்காந்துக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடிட்டேன். சொல்கிறேன். ஆனால் எலிசபெத் மேம் என்னன்னாங்க, வித்யா மேம் என்னன்னாங்க, வித்யா மேமோட சொந்த தங்கச்சி தான் யமுனா மேமோட சொந்த தங்கச்சி தான் வித்யா மேம். யமுனா மேமுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் லாங்குவேஜில் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவேன். எப்பயுமே இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் நல்ல மார்க்ஸ் எடுத்துருவேன். மற்றதுலலாம் கொஞ்சம் கோட்டை விட்டுருவேன். சொல்கிறேன். அதனால் யமுனா மேம் வந்து எனக்கு இங்கிலீஷ் டீச்சர். அப்போது ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க யமுனா மேம். அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போது. அப்புறம் அதே மாதிரி தான் அந்த ஸ்ரீனிவாசன் சாரும், அவரை இதுவாச்சும் சின்ன வயசில் 11th 12th அந்த டைம் படிக்கும்போது கொஞ்சம் இன்னும் நல்லாவே விவரம் இருக்கும்ல. ஸோ அவர் ஸ்ரீனிவாசன் சார் கூட நான் ரொம்ப கனெக்டட். அவருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு டைம் ஒன்று சொன்னார், ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். ஏதோ நாங்கள் எல்லாம் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அவர் கிளாஸே கொஞ்சம் கோவமும் போட்டுருவார் அப்பப்போ, சுரும்பார். பட் நல்ல டைப்பு. எங்கள் ஃபிசிக்ஸ் சார் இருந்தால், எங்கள் ஃபிசிக்ஸ் சார் பேரும் பேரே மறந்துட்டாலும் நல்ல டைப்பு வரும். பொன்னம்பலமா என்னமோ ஒன்று ஒரு பேர். அந்த டைமில் எங்கள் ஸ்ரீனிவாசன் சார் ஒரு டைம் வந்து 25 வயசுலடா உங்கள் கிளாஸ்லேயே இவனை
என்னைய காமிச்சு இவன் சூப்பராக இருப்பான் அப்படின்னாரு. ஸோ எந்த காலத்தில் என் மேலே நம்பிக்கையை வச்சு சொன்னாரோ ரைட்டு விடுங்க அதை. பட் சொல்கிறேன், நான் ஸ்ரீனிவாசன் சார்லாம் ஒரு டைமாச்சும் பார்க்கணும், எப்படியாச்சும் ஒரு கான்டாக்ட் கிடைக்கணும், பார்ப்போம், ஏதாச்சும் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு டைம் வந்து நான் ஒரு 10 கேர்ள்ஸ் ஒன்றா இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன், அது என்னென்னா எங்கள் கிளாஸு நாங்கள் வந்து 10th படிக்கும்போது என்னமோ கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸில் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்ஷன் கேர்ள்ஸையும் ஒரு கிளாஸு, 3 செக்ஷன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாய்ஸையும் ஒரு கிளாஸு. அப்புறம் வெளியெல்லாம் காரிடர்லாம் உட்காந்து அந்த 10th எக்ஸாம் அப்போது இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்போது உட்காந்து படிக்க வச்சாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டாக. அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோடய பேக் உள்ளே மாட்டிக்கிச்சு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரக்குள்ளே இந்த சம்பவத்தை பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸில் உட்காருங்க, பாய்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸில் உட்காருங்க, இப்போ சில பேர் காரிடரில் உட்காருங்க அப்படின்ட்டு. நான் வந்து எங்களுக்கு யதார்த்தமாக என் கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சா கெக்க போக்குன்னு சிரிப்பு சவுண்டு மட்டும் வருது. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, இந்த வடிவேல் விஜயகாந்த் காமெடியில் கூட ஒன்று வரும்ல, என்ன கேட்க உங்களுக்குலாம் எப்பேற்பட்ட ஆம்பளையாக இருந்தாலும் வளர்ச்சி போட்டாலும் நினைப்பு அப்படின்னு அந்த மாதிரி நான் டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போனேன், வந்தேன், என் கிளாஸ்க்குள்ளே உள்ளே போயிட்டேன், எல்லாம் உட்காந்துருக்காளுங்க. ஏதோ கெக்க போக்குன்னு சவுண்டு வருது. இந்த ஸ்கூல்லாம் படிக்கும்போது இந்த ஒருத்தையை உசுப்பேற்றுறது, இந்த ஒருத்தனை உசுப்பேற்றுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஒரே ஒரு பேரை மட்டும் கத்துறாளுங்க. என்னடா எப்படா நீங்களாம் பொம்பளையாக மாறினீங்க அப்படி. டேய் நாங்கள் வெளியே உட்காந்துருக்கோண்டா, உன் பேக் உள்ளே இருக்கா தற்கூரி எடுத்துனோடா அப்படின்னா. ஏன்டா வந்தீங்க, என் பேக் எடுத்துன்னு வர மாட்டேங்களான்னு சொல்லிட்டு, எப்போ நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பயந்து எடுத்து வச்சு அந்த சங்கடத்தை மூஞ்சிலையும் காமிச்சிடக்கூடாது, கொஞ்சம் மூஞ்சில் காமிச்சாலும் வச்சு செஞ்சுருவாளுங்க. அதெல்லாம் இருந்துச்சு அப்போது. அப்புறம் கொஞ்சம் தயங்கி போய் அந்த பேக்கை எடுத்துன்னு வெளியே ஓடி வந்துட்டேன். நான் ரொம்ப பயந்த டைம் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால சொல்கிறேன். அப்புறம் பிரதாப்னு ஒருத்தன், அவன் மூலமாக ஒரு காமெடி ஒன்று நடந்துச்சு. அதெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸ் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் சொல்கிறேன் இப்போ தான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். சொல்கிறேன் ஸ்கூல் டேஸ், பிரதாப், அஜித், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தேன், இப்பயும் தான் நல்லா இருக்கேன். என்ன இப்போது டாடா பை சொல்லிக்கலாம் வந்து நான் மீட் மிஸ் மிதுன், அவ்வளோதாங்க. இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கேன், எனக்கே தெரியுது. பாட்காஸ்ட்டே மேபி அப்படி தான் சவுண்டாக இருக்கலாம். ஏன்னா நேற்று நல்லா இருந்துச்சு வாய்ஸு, கொஞ்சம் ஓவராக ஆடிட்டேன், குஷி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்றைக்கி மறுபடியும் போய் சுடுதண்ணிலாம் குடிச்சு ரெடி பண்ணணும். டாடா பை சொல்லிக்கலாம் வந்து நாங்கள் மீட் மிஸ் மிதுன், டாடா பை, டாடா பாய்.